ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாயுடு பேசுகிறேன். ஆப்கானிஸ்தானில் அவ்வளோ பெரிய பூகம்பம் வந்திருக்கோம். 1500 பேர்கிட்ட செத்து போட்டாங்க. அது பெரிய லாஸ் ஃபார் த கண்ட்ரி, ஸ்டேட்டு, அந்த ஊரே அழிஞ்சு போயிட்டுருக்கு. அது மாதிரிலாம் அதுலேருந்து ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊர் நாடே அழிஞ்சு போயிருக்கு. அது எப்படி சொல்கிறதுனா, ஆண்டவன் அவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குது. அது இங்கே இருக்கிறது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இங்கே எவனோ செய்கிற பாவத்துக்கு பாவம் அப்பாவி ஜனங்க அங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. பட்டு கடவுள் இருக்கார், இல்லைன்னு சொல்ல. பட்டு இங்கே அது மாதிரிலாம் நடக்கக்கூடாது. நான் கடவுளை வேண்டுறேன், இதெல்லாம் நடக்கவே கூடாது. தீமைன்றதே வரக்கூடாது. அடுத்தவன் மாதிரி நம்ம நல்ல ஜனங்க, நம்ம நாட்டு ஜனங்க. பட்டு சில கெட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்கள நம்ம ஆண்டவன் தான் அவங்கள அடக்கணும். அது கவர்மெண்ட்டே பார்க்க போகுது. ஏரோப்ளைன் ஒன்று ஊந்துது, கவர்மெண்ட்டே முழுகிது. எப்படி அந்த 2 சுவிட்சு ஆஃப் பொசிஷன் வந்ததுன்னு அந்த ஆண்டவன் இது அவர் கரெக்டாக தண்டிப்பார். அது ஜனங்க பாழவனா அவனுக்கு என்ன லாஸு? ஜனங்க குடும்பங்க அங்கே அனாதையாகி செத்து போனால் அவனுக்கு ஒன்றும் லாஸே கிடையாது. அப்படியே கதை மேலே கதை ஓட்டின்னு இருப்பான். இதாச்சு அதாச்சு. அவர்கிட்டேருந்து உலகம் வந்த மாதிரி, உலகமே அவர்கிட்டேருந்து ஆரிஜின். ISO 9000 அவர்கிட்டேருந்து உலகமே வந்த மாதிரி பேசுவார். உலகம் எப்பயோ வந்துடுச்சு, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் எப்பயோ கிடச்சிடுச்சு. ISO 9000 அவர் கோடடு வேர்டு அதுதான். ISO 9000 லொட்டக்குட்ட அடி. அந்த தேவையான அந்த திருட்டு நாயினால் இவ்வளோ அழிஞ்சுன்னு வருது நாடுங்க, உலகம். பட் இங்கே ஏதோ தமிழர்கள் நல்ல ஜனங்க, தமிழ்நாடு படித்து வளர்ந்த இடம், குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இடம் அயனாவரம் ரயில்வே குவார்ட்டர்ஸ், ரயில்வே ஸ்கூல். அந்த ஸ்கூல் கூட இப்போது ரயில்வே குவார்ட்டர்ஸ்லேருந்து அனான்ஸ் சைடு போயிடுச்சு. பட் ரியாலிட்டி அதுதான். இன்னொரு அண்ணன் அவரும் ரயில்வே ஸ்கூலில் படித்தார். பட் அவர் ஸ்கூல் அங்கேயே அனான்ஸ் சைடு இருக்குது, அந்த காவா கிட்ட. அங்கே போய் பார்த்துருக்கேன். பட் ரியாலிட்டி அந்த ISO 9000 அவர் தான் இந்தியாவுக்கே அழிவு, இந்தியாவுடைய பின் லாடன். பார்ப்போம். நம்ம ஆண்டவன் இதை வேண்டின்னு இருக்கோம். ஆண்டவன் அவருக்கு ஆல்ரெடி 3/4 பூமி காமிச்சிட்டாரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு எத்தி நாடு அழிஞ்சிருக்கு. ஒரு டொனால்ட் ட்ரம்ப் கரெக்டான ஆள். அவங்களாம் கொஞ்சம் அவங்க தான் உதைக்கணும். பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.